டிஎன்பிசி குரூப் 4 2026 ஆன்லைன் வகுப்பு தமிழ் இலக்கண கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களிடம் கோனார் பொதுத்தமிழ் புத்தகங்கள் கிடைக்கும். இந்த புத்தக சிலபஸ் டிஎன்பிசி கொடுத்துக்கிற நியூ சிலபஸ் இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞம், தமிழ் தோண்டு, உங்களுக்கு இந்த புத்தகங்கள் கிடைக்கும். டிஎன்பிசி குரூப் 4 இலக்கண வகுப்பு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் தமிழ் நம்ம முடிச்சுடணும். அடுத்த 5 மாதங்கள் தமிழ் ரிவிஷன், இலக்கண வகுப்பை ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா டிஎன்பிசி குரூப் 4ல் இப்போ எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கை படித்தோம்னா ஒரு 30 மதிப்பெண்கள் தான் நமக்கு கிடைக்கும். சிலபஸ் பேஸ்டு அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க. அப்போ சிலபஸில் தமிழில் நம்ம ஒரு 80 மார்க்ஸ் எப்படியாவது நம்ம எடுத்துடணும். மேக்ஸில் ஒரு 20 மார்க்கு, ஒரு 80 + 20 100 மார்க்கு, டிஎஸ்சில் ஒரு 50 இல்லை 60 மார்க் எடுத்தாலே 150 எடுத்தாலே வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இப்போ நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வகுப்பு இலக்கணம் எளிமையாக நம்ம ஆன்லைன் வகுப்பு சொல்லி கொடுக்குறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஓர். ஒரு ஓர், இந்த ஒரு எங்கே வந்தால் பயன்படுத்தணும், ஓர் எங்கே வந்தால் பயன்படுத்தணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் அழகாக உங்களுக்கு இலக்கண வகுப்பை நோட்ஸ் டெய்லியுமே கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு ஓர், ஃபஸ்ட்டு ஓர். ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும் என்றால், உயிரெழுத்து ஒரு சொல் தொடங்குவதற்கு முன் உயிரெழுத்து இருந்தால், ஊர் இருக்கா, எடுத்துக்காட்டு இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டு ஊர். அப்போ ஒரு சொல்லுக்கு முன்னாடி உயிரெழுத்து இருந்ததுன்னா அங்கே ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தில் தூங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஊர், ஊ. அப்ப ஊ உயிரெழுத்தா, ஏரி, ஏ உயிரெழுத்தா. அப்ப உயிரெழுத்து வந்தா ஓர் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது எடுத்து ஒரு எங்க பயன்படுத்தினா, உயிர்மை எழுத்து தூங்கும் சொல்லுக்கு முன் உயிர்மை எழுத்து, அதாவது நகரம், வீடு, உயிர்மை எழுத்து வந்தா ஒரு பயன்படுத்த வேண்டும். அப்ப ஓர், ஒரு, இந்த 2 வார்த்தை தெரிஞ்சு இது எங்க பயன்படுத்துன்னு தெரிஞ்சிருந்தா கூற்று காரணத்தில் கேட்கலாம். குரூப் 4 2025ல் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒரு மதிப்பெண்கள் எடுத்துடலாம். அப்போ 80 மதிப்பெண்கள் நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஒவ்வொரு சாப்டராக நம்ம செலக்ட் பண்ணி அந்த மார்க் கன்ஃபார்மாக வருதா அதை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மதிப்பெண்கள் ஒவ்வொரு டாபிக் இலக்கணத்தை நம்ம முடித்தோம்னா 80 மதிப்பெண்கள் ஒரு 300 டேஸில் உங்களுக்கு இலக்கணத்தை முழுவதும் சொல்லி கொடுத்துருவோம், எளிமையாக சொல்லி கொடுத்துருவோம். அப்போ 100 நாளில் உங்களுக்கு இலக்கணம் முடிச்சுட்டுன்னா அடுத்த ஒரு 5 மாதம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அப்போ ஈஸியாக தமிழில் 100க்கு 80 மதிப்பெண்கள் எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் ரிவிஷன் கொடுக்குறோம் பாருங்க. ஒரு ஓர், உயிரெழுத்து தொடங்குவதற்கு முன் உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். ஊர், ஏரி. அப்ப ஒரு சொல்லுக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஒரு சொல்லுக்கு முன் உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். ரைட்டுங்களா? அப்போ
இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு இலக்கண டாப்பிக்காக கொடுத்துருவோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் டெஸ்ட் கொடுத்துருவோம். அதே மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணாங்கன்னா கூகுள் மீட்டு அரை மணி நேரம் டிஸ்கஷன், டெய்லி அரை மணி நேரம் கூகுள் மீட்டு டிஸ்கஷன் வைக்கிறேன். இந்த வகுப்பு நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.